லாஸ்ட் இயர் ஒன் பர்சன் ஹேஸ் சைன்ட் அன் எக்ரிமெண்ட் அண்ட் லாஸ்ட் 12 lakh rupees. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் சிக்னேச்சர் ஹி ஹேஸ் லாஸ்ட் 12 lakh rupees. த ஆன்சர் இஸ் எஸ், பிகாஸ் ஹி ஹேஸ் நாட் ரெட் த clauses in the agreement ப்ராப்பர்லி. எக்ரிமெண்ட்ஸை படித்து பார்க்காம சைன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் சைன் பண்ணுற எக்ரிமெண்ட்டில் இருக்கிற ஒரு லைன் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் ரெட் த எக்ரிமெண்ட் clauses ப்ராப்பர்லி பிஃபோர் சைனிங் இட். Clause number 1, termination clause. Termination clause அப்படின்னா when the relationship of the parties in a contract comes to an end அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற clause தான். that means இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து எப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்க முடியும் அப்படின்னு தான் வந்து termination clause வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. You may be locked for 1 to 2 years or 3 years just because of this termination clause. So always check this clause before signing any agreement. For example, நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபை வந்து நீங்கள் நினச்ச உடனே ரிசைன் பண்ண முடியாது இல்லையா? யூ ஹாவ் டு கிவ் 30 days notice or 60 days notice. அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து தான் வந்து நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ண முடியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் 3 years வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் வந்து ரிசைன் பண்ண முடியும் அப்படின்னா you may get locked for 3 years. So always check termination clause before signing any agreement. Clause number 2 is indemnity clause. Indemnity clause அப்படின்னா you are also liable for the losses even the mistake is not fully yours. For example, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க and you have entered a contract with a client. ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டும் காம்பன்சேஷனாக பே பண்ணோன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? why? because of this indemnity clause. indemnity clause அப்படின்னா you are liable for the damages. உங்கள் சைடில் மிஸ்டேக் இல்லைனாலும் நீங்கள் வந்து liability செட்டில் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற clause தான் நம்ம ஆக்சுவலி வந்து indemnity clause அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரேஷன் clause அப்படின்னா ஒரு ப்ரைவேட் தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்து நீங்கள் உங்கள் டிஸ்பியூட்டை செட்டில் பண்ண போகிறீங்க வித்தவுட் கோயிங் டு த கோர்ட். அதை தான் நம்ம யூஸ்வலி ஆர்பிட்ரேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் கூட வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் மூலமாக தான் வந்து செட்டில் பண்ண முடியும். இப்போ ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு செக் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர், வெதர் யூ ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட் த ஆர்பிட்ரேட்டர் ஆர் ஆப்போசிட் பார்ட்டி இஸ் கோயிங் டு அப்பாயிண்ட். செகண்ட் திங் இஸ் காஸ்ட். நீங்கள் பேர் பண்ண போகிறீங்களா இல்லை ஆப்போசிட் பார்ட்டி பேர் பண்ண போகிறாங்களா, இல்லை ரெண்டு பேருமே போத் ஆர் ஷேரிங் ஈக்குவலியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் வந்து எந்த பிளேஸில் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் செக் திஸ் clause பிஃபோர் சைனிங் எனி எக்ரிமெண்ட். Clause number 4 is jurisdiction clause. Jurisdiction clause அப்படின்னா இந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் வந்து எப்போ வந்து டிஸ்பியூட் வந்துச்சுனாலும் எங்கே வச்சு செட்டில் பண்ண போகிறோம், எந்த பிளேஸில் எந்த கோர்ட்டில் வந்து கேஸை செட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற clause தான் ஆக்சுவலி jurisdiction clause அப்படின்னு சொல்லுவோம். ஸோ jurisdiction clauseமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் clause to check. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மும்பையில் ஒருத்தர்கிட்டேருந்து வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபார் யோர் பிஸ்னஸ். யூ ஹேவ் வென்டர்ட் இன்டு அ வெண்டர் கான்ட்ராக்ட். வெண்டர் கான்ட்ராக்ட்டுமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த வெண்டர் கான்ட்ராக்டில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மும்பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ளே டிஸ்பியூட் வந்துச்சு. நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணியுமே வந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணல. இப்போ இங்கே இஷ்யூ என்னடா அப்படின்னா, டிஸ்பியூட் வந்து நீங்கள் வந்து இருக்கிற பிளேஸ் சென்னை அப்படின்னா சென்னையில் கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு ட்ராவல் டு மும்பை. யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் அ லாயர் தேர். யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் த கேசஸ் whenever the hearing is announced. ஸோ நீங்கள் வந்து மும்பை ட்ராவல் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் செக் திஸ் jurisdiction clause before entering into any kind of agreement. Clause number 5 is non-compete clause. Non-compete clause அப்படின்னா you may not work or do similar business or job for certain period of time அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற clause தான் யூஸ்வலி நம்ம வந்து non-compete clause அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா சிமிலர் இண்டஸ்ட்ரியிலையோ காம்படிட்டர் கம்பெனிலையோ இல்லை சேம் செக்டர்லையோ வந்து யூ கேனாட் ஒர்க் ஃபார் certain period of time அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம யூஸ்வலி வந்து இந்த non-compete clause அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிக்னேச்சர்னால 3 years வந்து கரியர் கேப் வந்துச்சு, அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் non-compete clause அப்படின்னா உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து சடனாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னு நினச்சா யூ ஆர் டெர்மினேட்டிங் த பிஸ்னஸ். ஆனால் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து சேம் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் non-compete clause. ஸோ ஆல்வேஸ் செக் திஸ் clause பிஃபோர் சைனிங் எனி எக்ரிமெண்ட். இப்படி தான் லாஸ்ட் இயரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஹேஸ் சைன்ட் அன் எக்ரிமெண்ட் வித்தவுட் ரீடிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸிட் ஹி couldn't start the same business for 3 years just because of one signature, one clause. So
ஆல்வேஸ் எக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். டோன்ட் சைன் blindly without reading any clauses of the agreement. Each clauses have their own validity and their own explanations, so always check all the clauses before signing any agreement. ஃபைனலி கன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம என்னெல்லாம் செக் பண்ணோம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி? இப்போ மேலே சொன்ன எல்லா கிளாஸஸையும் நீங்கள் செக் பண்ணோம். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ரீட் ஆர் இன்டர்பிரட் ஆல் தீஸ் கிளாஸஸ், ப்ளீஸ் கன்சல்ட் அ ப்ரொஃபஷனல். தே வில் கைட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் கிளாஸ். டோன்ட் ரஷ் டு சைன் அன் எக்ரிமெண்ட். ஆப்போசிட் பார்ட்டி வந்து ப்ரெஷர் கொடுக்கறனாலும் டோன்ட் சைன் இட் வித்தவுட் செக்கிங் ஆர் ரீடிங் எனி கிளாஸஸ். பிகாஸ் உங்கள் சிக்னேச்சர்னால ஃப்யூச்சரில் உங்களுக்கே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடும். சிக்னேச்சர் போட முன்னாடி யோசிக்கக்கூடாது, சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறமா பயந்துக்கவும் கூடாது. ஸோ ஆல்வேஸ் செக் தீஸ் கிளாஸஸ் பிஃபோர் சைனிங் எக்ரிமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ரிமெண்ட் சைன் பண்ணி பிரச்சனை வந்திருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். Until then, sign off from Rajlakshmi. We'll meet you in the next video with an interesting topic.